தன்னோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்ற மாதிரி என் மதியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க துளசி. கூடவே வந்துட்டு மகேஷ் போகிறாரு. அப்படி இப்படின்னு எப்படியாவது பேசி இது பண்ணிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகல. சரின்ட்டு அங்கே போயிட்டு டாக்டர் முதல்ல இவரே பார்க்குறாரு. பார்த்து டாக்டர்கிட்ட இந்த மாதிரி என் ஒய்ஃப் கன்சீவாக இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி, அதனால் அவகிட்ட போய் சொல்லுங்கள் கன்சீவாக இருக்க மாதிரி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. அதெல்லாம் என் ப்ரொஃபஷனலுக்கு நான் போய் எல்லாம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் திட்டி அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்குறேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே துளசி போய் டாக்டர் பார்த்து பேசிட்டு நீ வா அஞ்சலின்னு சொல்லி அஞ்சலியாக இருக்க மதியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணிடுறாரு. அப்புறம் மகேஷை கூப்பிட சொல்கிறாங்க. மகேஷை கூப்பிட்டோன்னா உங்கள் குழந்தையும் உங்கள் ஒய்ஃபும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னையா இதுன்னு வெளியே வரும்போது கேட்டுட்டு வராங்க. நான் தான் கன்சீவ் ஆகவே இல்லையேன்னு சொல்லிட்டு, இல்லை நான் கேட்டதுக்காக அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க போல இருக்குன்ற மாதிரி சொல்லி இவரை இது பண்ணிக்கிறாரு. ஓகே அப்பாடா எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான கால் வந்துடுச்சு, அதனால நான் கிளம்பி போகணும், நீ வந்துட்டு உங்கள் அக்கா கூட வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்ட்டு துளசி வந்து அஞ்சலியை கூப்பிட்டுக்கிட்டு, அதாவது அஞ்சலியாக இருக்க மாதிரியே கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. உன்னை பார்த்தாலே ஏதோ சந்தேகமாக இருக்குது, நீ பண்ணுறது எதுவுமே வந்துட்டு அஞ்சலி மாதிரியே இல்லையே, யார் நீ போய் சொல்லாத, நீ கன்சீவாக இருக்கியா, நீ தான் கன்சீவாகவே இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அஞ்சலி சூப்பராக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா எல்லா ஐடியாவுமே கொடுத்தது துளசியாக தான் இருக்குது. அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப இந்த மாதிரி மகேஷ் பண்ணுறாருன்னு சொல்ல, சரி நீ செத்து போயிட்ட மாதிரி நடி, அது ரியாலிட்டிக்காக இருக்கணும், அவன் நம்பணும், அப்புறம் வந்துட்டு நீ மீன் கடைக்காரி மாதிரி நடினா, ஒருத்தர் மீன் கடைக்காரர் தெரிஞ்சவர் இருக்கிறாரு, அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து துளசி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் நடித்து கூடவே துளசியும் இருந்திருக்காங்க. சூப்பராக வந்துட்டு பிளான் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரிடி நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. சரிக்கா, ஆனாலும் ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க வீட்டில், அந்த அம்மாவுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அப்பா இதுக்கும் இவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. சரிடி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, எப்படியாவது சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு அந்த வீட்டில் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே துளசி வீட்டுக்கு கிளம்பும்போது அக்கா நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா எப்படிக்கா நான் எவிடன்ஸ் கண்டுபிடிக்கலையே, ஏன்னா என்னை நடிக்கிறதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்காரு, அப்படி என்னையும் அனுப்பிச்சி விட்டுருவாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல, சரி நான் அம்மாவையும் அண்ணனையும் இங்கேயே இருக்க வைக்கிறேன், ஒரு 2 வாரத்தில் நீ எப்படியாவது கண்டுபிடிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அம்மாவையும் அண்ணனையும் முருகனையும் அங்கேயே இருக்க சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க போகலன்னொன்னே மகேஷ் கடுப்பாயிடுறாரு. ஒரு பக்கம் மதி மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி நான் வந்துட்டு போகணும் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் கொஞ்ச நாள் எனக்காக நடிச்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் மகேஷ் வேலைக்கு கிளம்பினோடனே ரூமில் செக் பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க அஞ்சலி. அப்போ கரெக்டாக வந்துட்டு வீட்டுக்கு எல்ஐசி ஏஜென்ட்ஸ் வந்திருக்காங்க. உங்கள் அப்பா போட்ட எல்ஐசி ஏஜென்சிக்காரிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக இறந்ததுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம். அதில் பார்க்கும்போது எல்லாம் தப்பாக இருக்கே, இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றுவாங்க, உங்களை பார்த்தா ஏமாத்துற மாதிரி கூட தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பிளட் குரூப் வேறு இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டோட பிளட் குரூப் என்ன ஏ பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த இதுவில் ரிப்போர்ட்டில் ஓ பாசிட்டிவ்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு என்னமோ இறந்தது வந்துட்டு சிவராமனாக இருக்குன்னு தோணலை, நாங்கள் அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா வரோம் மேடம் சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டவுடனே அப்போது பிளட் குரூப் மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக அப்பாவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. அவர் ஃபோட்டோலேருந்து மாலை இதுவெல்லாம் எடுத்துடுறாங்க, விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு. அப்புறம் உடனே துளசி கால் பண்ணி சொல்கிறாங்க. துளசி ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. துளசி இங்கே வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக நம்மளோட இவரே வந்துட்டு வெற்றியே டீயெல்லாம் புட்டு வந்து கொடுக்குறாரு, அப்படியே அவங்கள ரசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா சொன்னோன்னே சந்தோஷமாயிடுறாங்க. அப்பா எங்கேயோ உயிரோடு தான் இருக்கார், இன்னமும் எங்களை பார்க்க வரலன்னா ஏதோ ஒரு அவருக்கு ஆபத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு துளசி சொல்கிறாங்க. அவ்வளோதானே எனக்கு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெற்றி வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போகிறாரு. அவர் வேலை செஞ்சு சிஇஓ ஆஃபீஸ் அவங்க ஃப்ரெண்டை முதல்ல போய் பார்க்குறாங்க. வேலை செஞ்ச ஆஃபீஸில் சிஇஓ பார்க்கறதுக்காக போனாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த சிஇஓ போய் பார்க்குறாங்க. அவர் வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, பணம் கேட்கறதுக்காக வந்தார், அது கொடுத்து அமிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா வெற்றி மிரட்ட உண்மையிலே அது மட்டும்தான் சொல்லி சமாளித்து அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு தேடி அலைஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் அவரோட ஃபோன் ஹிஸ்ட்ரி எடுத்தால் ஏதாவது தெரியும், யார்கிட்ட பேசினாருன்னு அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்ட்டு பிளானை போடுறாங்க வெற்றியும் துளசியும். மகேஷ் வந்துட்டு
இந்த விஷயம் தெரிஞ்சது வீட்டுக்கு வந்தவுடனே இந்த மாதிரி மாமா உயிரோடு இருக்கார், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வெற்றியும் துளசியும் போயிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டவொன்னே பயந்துடுறாரு. ஐயோ அந்த ஆள் இன்னும் உயிரோடு இருக்கானோ, நாம மாட்டிக்கணுமேன்னு சொல்லிட்டு வெற்றிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்க வச்சுட்டாரு. அப்புறம் ஃபோன் டீட்டெயில்ஸ் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்ல ஏதேதோ பண்ணி ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்ருக்காரு. கடைசியாக வந்துட்டு அந்த ஃபோன் கடைக்காக போகிறாங்க. அங்கேயே வெற்றியை அடிக்கிறதுக்காக ஆள் செட் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு மகேஷ். ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணி இது பண்ணால் அவங்கள அடிச்சு இது பண்ணிவிட்டு இது வந்துட்டு என்னோட எதிரிங்க மாதிரி தெரியல, மாமாவை தேடுறதுக்கு நம்ம போனனால யாரோ ஒருத்தர் இதை பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சாலே நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலான்னு வெற்றி ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி சிவராமன் எங்கே இருக்காது என்ன ஏதுன்றதை கண்டுபிடிப்பாரா, மகேஷோட உண்மையான முகம் தெரிய வருமா எல்லாருக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.